வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்பு பேசுவதற்காக யுடான் குழுமத்தின் சார்பில் கேபிள் சங்கர் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு புதிய கலை அனுப்புவதற்கு விழாவை சிறப்பான நடத்தப்பதாக வந்திருக்க சினிமாவிற்குமான இடைவெளிகள் குறைந்து கொண்டிருக்கும் வேலை தமிழ் சினிமாவில் இப்போது நடைபெற்றுக் கொண்டு சொல்லலாம். அதனுடைய நீட்சியாக இப்போது அடிக்கடி நம்ம பதிவர்கள் இல்லை எழுத்தாளர் தொடர்பான நிகழ்ச்சிகளில் நிறைய சினிமாக்காரர்களை பார்க்க முடிகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பத்ரி அவர்களையும் நவீன் அவர்களையும் வரவேற்று மகிழ்வதோடு முதலில் பத்ரி அவர்களையும் உங்களுடைய நிகழ்ச்சி குறித்தும் தமிழ் பதிவு குழு குறித்தும் பேசுவாரு அழைக்கிறேன். முதல்ல சங்கர் வந்து நான் சீரியல் பண்ணிட்டு இருந்தப்போ ஆடுகிறான் கண்ணன் அப்படின்னு ஒரு சீரியலில் நடித்தாரு. அப்போ அவர் வந்து ஒரு படங்கள்லாம் எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருப்பாருங்கிறது தெரியும். நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது தெரியும். அவருக்குள்ள ஒரு எழுத்தாளர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருங்கிறது நிச்சயமாக தெரிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. திடீர்னு தம்பிக்கு இந்த ஊருன்னு ஒரு படம் எடுத்துட்டு அந்த படத்தில் விமர்சனங்கள்லாம் என்ன வந்திருக்குங்கிறத நெட்டில் தேடி பார்க்கும்பொழுது கேபிள் சங்கர்னு ஒருத்தர் கிழக்கிழன்னு கிழிச்சிருந்தார் படத்தை. எனக்கு படம் பிடிக்காம இல்லைன்னா போன உடனே ஒரு தூக்கம் வந்துடும். அரை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்துருச்சு இந்த படம் பார்க்கும்பொழுது அப்படின்லாம் எழுதியிருந்தார். ரொம்ப பாசமாக நம்மளை பற்றி எழுதியிருக்காரு. யார் இவர் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் பார்த்த பழைய சங்கர் நாராயணன் தான் இப்போ கேபிள் சங்கருங்கிற மாதிரி வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுது. அறிமுகமும் அந்த பதிவுலகம் பிளாக்ங்கிறது ரொம்ப ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கிறதும் தெரிய வந்தது. அதற்கு பிறகு பிளாக் நிறையா படிக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து அதுக்கு ஒரு அடிக்ஷன், அதை மிஸ் பண்ண படங்கள்லாம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதில் அதை பற்றிய அறிமுகங்கள்லாம் நிறையா கிடைச்சது. அந்த வகையில் பார்த்தா இணையதளம் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகத்தான் பர்சனலாக நடத்தி அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற விஷயமாக ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப உண்மையிலே ஒரு பாராட்டுவதற்குரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சியை வந்து நம்ம கவிதை போட்டி நடத்தணும், அதே மாதிரி நாடக போட்டி நடத்தணும். ஏன்னா இங்கே நிறைய சேனல்ஸ் வந்ததுக்கு பிறகு, சினிமா வந்து நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்ததுக்கு பிறகு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகி 5Dயில் டிஜிட்டல் சினிமாஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இங்கே நிறைய டேலண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. கதை சொல்வதற்கும், கதையை எழுதுவதற்கும், அதை வசனமாக மாற்றிக் கொடுப்பதற்கும், வசனம் எழுதுவதற்கும் நிறைய 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 திறமையாளர்கள் தேவைப்படுகிறவர்கள். என்னுடைய மனமார்ந்த நீங்கள் கற்றுக்கலான எழுதுன்றது தானா அவனோட மிக முக்கியமான பாயிண்ட்லாம் ரொம்ப சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பொதுவாக சிறப்பு விருந்தில் கடைசியில் பேச சொல்லி தான் பழக்கம். ஆனால் பதிவர்கள் பின்னாடி உட்காந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தில் பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஒரு மூடெலாம் ஸ்பாயில் ஆகி போயிடும். அதனால தான் அவர் முதல்லையே பேச வச்சு எப்படி அவங்க சினிமாவில் கட்டமைப்பு உடைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும் தான் பேச வச்சோம். அதை தொடர்ந்து அடுத்து இன்னொரு இயக்குனர் வந்திருக்கிறார் நவீன் அவர்கள். 2 படங்கள் எடுத்திருக்கிற வெளிவர இருக்கிறது. அவரை சில வார்த்தைகள் வருஷம் ஒரு புக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு வரைக்கும் போட்டு தான் இருக்கேன். என் மனைவி ஒன்றே கேட்பாங்க, ஏன்னா இப்போ சினிமாவில் தான் பேர் வாங்கிட்டீங்களே, இப்போ சினிமாவில் தந்தியில் வருது, அதில் வருது, உங்கள் ஃபோட்டோ வருது, இப்போதையே திரும்ப புத்தகம். இது என்னுடைய ஆத்ம திருப்தி. நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் எழுத்து தான் என்னை சினிமாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. எழுத்து தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை செதுக்கிட்டு இருக்கு. எழுதிக்கிட்டே இருக்கணும், எனக்கு ஆசை தான். ஸோ அதை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து நமக்கு இந்த ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்னைக்கு பிளாக்கர்ஸ் ஆகட்டும், எனக்கு மிகப்பெரிய மார்னிங் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போதே பிளாக்ல ஏற்றிடுறாங்க. இது எப்படி பாசிபிள்னு தெரியல. ஒருவேளை மொபைலை கொண்டு போய் லேப்டாப்பை தேட்டருக்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து காரசாரமாக வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இலக்கியத்தரமான பேசுகிறேன். சிறுதைப்பட்டி நானும் அதை பற்றி நான் சொன்ன மாதிரி நானும் வந்து சிறுதைப்பட்டி போடலாம் பார்த்தேன். அதே மாதிரி தான் சரி நம்ம பிளாக்ல நம்ம போட்டுக்கலாம், எதுக்கு அனுப்பிச்சு ஒருவேளை செலக்ட் ஆகுது என்ன பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு. இந்த தமிழ் பதிவில் திரட்டக்கூடிய ஒரு தமிழ் திரட்டி யூஸ்வலாக வந்து யாராவது ஒருத்தங்க திரட்டி மாதிரி விஷயங்கள் நடத்துவாங்க. பிளாகர்ஸ்லாம் அதில் போய் இணைப்பாங்க. அதில் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தின் பொருட்டு பதிவர்களே இணைந்து அதுக்கு ஒரு திரட்டி உருவாக்குனாங்க. அதுதான் யுடான்ஸ். அந்த பேர் காரணத்துக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் யுடான்ஸ்க்கான பின்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. அது குறித்து பேசுவதற்காக அண்ணன் அப்துல்லா அதே இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். நாமகுத்துமாரோட கவிதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டி தாலி அடகு வச்சு புஸ்தகம் போட்டால் தாயோலி ஓசியில் கேட்குறான் அப்படின்னு அந்த வார்த்தையை கூட சென்சார் பண்ணிட்டார் அவர் ஏற்கனவே. அது உண்மையிலே அப்படி இருந்த நிலைமைகள். நிறைய பேருக்கு ஆர்வம், பத்திரிகையில் எழுதி போட்டாலும் அங்கேயும் நிறைய க்ரைட்டீரியா இருக்கும். ஒரு 5-6 பேர் இருப்பாங்க அதை செலக்ட் பண்ணுறதுக்கு. அதில் யாராவது ஒரு 2 பேருக்கு பிடிக்கலன்னா கூட அது வராது, பத்திரிகையில் பிரிண்ட் வராத காலகட்டம்லாம் இருந்து போய் இன்னைக்கு இந்த பிளாக்ன்ற இந்த விஷயம், பிளாகர் அது கிட்டத்தட்ட ஒரு இலவசமாக கிடைச்சதுனால தான் ரொம்ப பேர்னால இன்னைக்கு வெளியிலேயே வந்திருக்க முடியும். இந்த போட்டி நடத்தக்கூடிய பரிசல், ஆதி, தாமிரா, கேபிள்,
நான் 10th வழங்கின கார்கி எல்லாமே ஒரே கட்டத்தில், அதாவது சொல்லப்போனால் ஒரே மாதங்களில் எழுத வந்தோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மாதத்தில் எல்லாருமே எழுத வந்தோம். அப்போ எங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எழுதிட்டு இருந்தவங்க நிறைய ரொம்ப தரமாக இருக்கும். நீங்கள் ஒரு 2008க்கு முன்னாடி உள்ள நிறைய எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும். அன்றைக்கி எழுதிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து நிறைய படிக்கக்கூடியவங்க, நிறைய எழுதுறதுன்னு சொல்ல விட எழுதுறது கம்மியாக இருக்கும், படிக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ இந்த சவால் போட்டி இது இவங்க வந்து இதை நடத்தக்கூடிய 2 பேர், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசலாகட்டும் இல்லை ஆதி ஆகட்டும் 2 பேரும் வந்து நல்லி குப்புசாமி செட்டியார் கிடையாது, மாச சம்பளக்காரங்க. 20 தேதி ஆச்சுன்னா அடுத்த 10 நாளை எப்படி ஓட்டுறதுன்னு நினைக்கக்கூடியவங்க. இவ்வளவுக்கும் நடுவில் இதை ஒரு எடுத்து இதை ஒரு பரிசா கொடுத்து செய்யணும் அப்படின்றது வந்து அதை எழுத்து மேலே எவ்வளோ காதல் இருந்தால் இந்த ஒரு எண்ணம் வரும் அப்படின்றது. ஏன்னா நானும் தான் எழுதுனேன், எனக்கு அந்த எண்ணம் வரல. அதனால நான் தொடர்ந்து எழுதலை. நான் ரொம்ப எழுதுறது, நான் எழுதுறது ரொம்ப கம்மி. இன்னும் ரொம்ப ஒரு இதை தொடர்ந்து அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆதியாகட்டும் இல்லை நம்ம இவங்களாகட்டும் தொடர்ந்து இதை செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து 2 வருஷமாக என்னையும் நடுவராக போட்டிருந்தாங்க, என்னையும் தொடர்ந்து நடுவராக கூப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மற்றபடி இந்த நடுவராக இருக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கும் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கும் மிக்க நன்றி. விருந்தாளியாக வந்தாலும் விருந்தாளியாக ஆக்சுவலாக அப்துல்லாவை பார்க்க வந்தேன். நாங்கள் என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்தா என்னுடைய நண்பர் பத்திரி இருக்காரு, நவீன் இருக்காரு. அப்போ இது நம்ம விழா தான் நானே முடிவு. சிறுகதைகள், கவிதைகள், உண்மையாக சொல்ல போனால் நாங்கள் 2 மணி நேரம் படம் எடுக்கிறத விட ஒரு பக்கத்தில் கதை எழுதுறது மிகவும் கடினம். நான் ஐயா வளம்புரி ஜான் அவர்களிடம் வேலை செஞ்சிருக்கேன். அதில் ஒரு வரி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய எழுதுகோளை விட உயர்ந்தது உலகத்தில் உண்டு என்றால் அது உழவனின் கடப்பை மட்டுமே அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த அளவுக்கு அந்த சிறுகதை என்பது அதுக்குள்ள உள்வாங்கி இருக்கிற விஷயங்களை அதை மிக குறுகிய, அது எப்படி எழுதுறாங்க எனக்கு பழக்கம் இல்லை, சிறுகதை எழுதி பழக்கம் இல்லை. ஏன்னா நான் சீன் சொன்னாவே பத்திரிக்கை தெரியும், சீரியல்ல வேலை செஞ்சாங்கன்னா சீன் எப்படி வரும்னு தெரியாது, மூளைக்கும் கைக்கும் சம்மந்தம் இல்லாம வந்து. திரு RVS அவர்கள் எழுதிய கதைக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு. அந்த கதை பேர் சிலையாட்டம். அவருக்கு பரிசளிக்க அந்த மகேஸ்வரி அவர்கள் அழைக்கிறேன். முதல் பரிசு யுடான் சார்பாகவும் நிகழ்ச்சி ஆர்கனைசர் சார்பாகவும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய டிஸ்கவரி புத்தகத்தை வந்து எல்லா வெற்றியாளர்களும் மேலும் 2 புத்தகங்கள் கிடைத்து அதில் 2வது பரிசு வந்து திரு பெனாக்கல் சுரேஷ் அவர்கள் எழுதிய விண்டேஜ் என்ற கதை கிடைச்சிருக்கு. அவர் வெளிநாட்டில் வாழ்றதுனால அவங்க வீட்டில் இருந்து அவங்க அக்கா சகோதரிகள் வந்திருக்காங்க, அவங்க வாங்கிட்டாங்க. இதை குறிப்பிட்டு ராஜ சுப்பராஜன் அவர்களே படிக்கிறார். பிளாக்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வெளிநாட்டு வாழ் பதிவர்கள் எல்லாருமே எழுதுறாங்க. அதனால பரிசு பெற்றவங்க நிறைய பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா சென்னை தவிர மற்ற ஊரை சேர்ந்தவராக இருக்காங்க. 2ஆம் பரிசு பெறும் இன்னொரு கதை வந்து சட்டென்னு நனைந்தது ரத்தம். JK அவர்கள் எழுதின புத்தகத்தை வாங்கிக் கொள்ள அண்ணன் ராகவன், நைஜீரியா ராகவன் அவர்களை அழைக்கிறேன். அந்த புத்தகத்துக்கு பத்திரி அவர்களை புத்தகம் கொடுக்கிறார். 2வது பரிசு பெறும் இன்னொரு கதை வந்து கனவில் எழுதப்படும் கதை. நந்தகுமாரன் அவர்கள் நவீன் அவர்களை அழைக்கிறேன். அவர் சார்பாக வாங்கிக் கொள்ள பதிவர் ORB ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பரிசு பெறும் ஒரு கதை வந்து இலா என்பவர் எழுதியிருக்கிறார், சவால் சிறுகதை என்ற தலைப்பிலே. அவர் அமெரிக்காவில் வாழ்கிறார். அவருக்கு பரிசளிக்க சிபி சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். அது அவர் சார்பாக பரிசை பெற்றுக் கொள்வதற்காக கேபிள் சங்கர் அவர்களை அழைக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு நேரம் போஸ்ட் கொடுப்பீங்க? போதும். கொலை வழக்கு எழுதியவர் சிபி செந்தில்குமார். அவர் ஈரோட்டிலிருந்து வர காலையிலிருந்து வந்துட்டே இருக்கிறார். அவர் சார்பாக புத்தகத்தை வாங்கிக் கொள்ள பரிசல் கிருஷ்ணா அவர்களை அழைக்கிறேன். அப்துல்லா அவர்களை பரிசு அளிக்குமாறு கேட்கிறேன்.
இன்று வரை வந்த சில கதைகளுக்கு சிறப்பு பரிசாக கொடுக்கலான்னு ஒரு 4-5 கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல மிக முக்கியமா ஒரு கதை எழுதின நவநீதன் அவர்களை மேடைக்கு வருமாறு. இன்னொரு கதை வந்து கணக்காதலன் கார்த்திக் அவர்கள் எழுதி, அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு புத்தகம் தர ஆதிமூல கிருஷ்ணன் அவர்கள். பேசி நடத்தி ஒதுக்கி வந்த சிறப்பு விருந்துகளுக்கும் சில புத்தகங்கள். அனைவருக்கும் வணக்கம். 2010 ஒரு தடவை சிறுகதை போட்டி நடத்தினாங்க. அதில் ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க. அடுத்து 2011 முதல் பரிசு. அதனால் எங்கள் தமிழ் அதிகாரிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன எழுதுறேன்னா படிக்கிறேன். நான் தெரிஞ்சு நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்ததில்லை. ஸோ ஆதிக்கும் பரிசலுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா போக்கத்தை எழுதுறதை விட்டுட்டு எதனா ஒரு தீம் கொடுத்து ஒரு சவால்னு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ்டாக திங்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும். இந்த கான்செப்ட்ஸை வந்துட்டு அழகாக ஒரு கருத்தாக சொல்ல முடியுது நம்மளால் சீரியலாக அப்படிங்கிறது ஒன்று. நிறையா படித்தது சுஜாதா, மேபி அவர் மாதிரி எதுனா எப்படி எக்லிக்கினான் டர்ரினான் டூரினான் சரி ஏதோ ட்ரை பண்ணி எழுதினதுக்கு ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேறு வேலை இருக்குது. இது சும்மா ஒரு பொழுது சின்ன 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 பிள்ளைத்தனம் அப்படியான ஒரு இதில் தான் ஆரம்பிச்சிச்சு. நான் தொடர்ந்து 4 அறிவு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு படசில் ஒருத்தர் அவர் தான் சொல்லணுங்கிறதுல ஒரு புக்கு அந்த மாதிரி போன தலைமுறையிலேருந்து படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு சின்ன விளையாட்டு பிள்ளைத்தனம் அந்த மாதிரியான இதாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நகைச்சுவை இல்லை, அதாவது ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறாருன்னு வச்சுட்டாக்கா இதில் அவர் நுட்பமாக கவனிக்கிறாரு. இன்னொருத்தர் இருக்குது இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு டோட்டாலிட்டி இல்லாமல் இருக்கும் பிளாகர்ஸ் அப்படிங்கிறது தான் வெளியிலேருந்து பார்க்குற என்ன மாதிரி ஆளுகளுக்கு. நானும் ஒரு பிளாக் வச்சுருக்கேன், ஆனால் கூட வெளியாள் தான் பிளாகர்ஸை படிக்கிற ஆள் தான். அவ்வளோவா இல்லையே, ஒரு டோட்டாலிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வளர்ச்சி எப்படி என்னாச்சுன்னு தெரியல. இந்த பூம் மாதிரி வந்துட்டு இன்றைக்கி எல்லா ரைட்டர்ஸையும் பிளாக் ஹோல் மாதிரி ஈர்த்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பிளாக் வச்சு வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அந்த தருணத்தில் இந்த டோட்டாலிட்டி இல்லைன்னு சொல்கிற தருணத்தில் ஒரு சிறுகதை போட்டி, அதுக்கு முன்னால் இது ஒரு விஷயம், ஒரு சிறுகதை போட்டின்னு வைக்கிற பொழுது அதுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. போட்டியில் வைக்கும்பொழுது நகைச்சுவை இருக்கணும், இருக்கணும் எல்லா விதமான சாமுத்திரிக லட்சணங்களும் இருக்கணும்னு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த படம் ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு கதை எழுதுனா ஏன்னா ஒரு சிறுகதைன்றது அவங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்காங்க, லட்சக்கணக்கான என்னென்னமோ சாதனைகள் பண்ணியிருக்கானுங்க. ரத்த நாளெல்லாம் ஒழுகு எழுதியிருக்கானுங்க. ஒரு ஃபோட்டோவை போட்டு அவன் வரும் கூப்பிட்டான், தருண் கூப்பிட்டான், இப்படிக்கு தரும் என்னையா அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது அது அல்ல, புதுமை பித்தனே எழுதியிருக்காங்க. புதுமை பித்தனுடைய நமக்கு பல கதைகள் பிடிக்கும், 1-2 கதைகள் சுமாராக பிடிக்கும். பிடிக்காத கதைகள் இருக்குன்னு சொன்னால் நம்ம ரொம்ப நிறைய படிச்சிருக்கோம். உலக அளவில் மிகப்பெரிய மேதாவின்னு அர்த்தம். புதுமை பித்தன் சிறுகதைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசாமிங்கும் போது அவர் பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்க்கும் பிளாக் இருக்கும். பிளாக் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னாக்கா அதுக்கு ஒரு கதை எழுதுவார். அது நமக்கு தெரியாது, அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி இதில் ரொம்ப துர்லபம்னு சொல்கிறது சரியான வார்த்தையே இல்லையான்னு தெரியல. இதில் பல கதைகள் நான் படிச்சுட்டேன். எனக்கெல்லாம் வேலையே கிடையாது. வெளியூர் போகிறது, ஷெட்யூல் போகிறது ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வேலை. முதல் சுற்று, அதில் முதல் சுற்றுக்கு வந்தவர்கள், அப்புறம் நடுவர்கள் தீர்ப்பு எல்லாமே படிச்சுட்டேன். எல்லா கதைகளையும் படிச்சுட்டேன். அழகாக இருக்குது. இதை சாதிச்சு கொடுக்கணும், இப்படி பண்ணணும்னு தோணின அது 2 என் தம்பிகள், ஆதிமூல கிருஷ்ணன், பரிசல் காரன் கிருஷ்ணகுமார். 2 பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். நன்றி. அடுத்த நன்றி உரை அழைக்கவே பரிசல் கிருஷ்ணன் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் ஒரு விளையாட்டுத்தனமாக நாங்கள் ஆரம்பித்தோம். விளையாட்டுத்தனமானு சொல்கிறது மீன்ஸ் ஜோக்குக்காக அப்படின்னு இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சிறுகதைகள் அதிகமாக வருதில்லை. ரமேஷ் வைத்தியா மாதிரியான ஆளுமைகள்கிட்ட அடிக்கடி நாங்கள் பேசுவோம். அப்போ சிறுகதைகளை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்தது. சிறுகதைகள் வந்து எப்படி புதுசாக எழுதணும், சும்மா எழுதுறாங்க, சும்மா அனுபவமாக. நிறைய பேர் பிளாகரில் என்ன பண்ணுறாங்க பார்த்தா அனுபவங்கள் மட்டும் தான் எழுதுறாங்க, இன்க்ளூடிங் நான். அனுபவங்கள் தான் நமக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே போனேன், நீ வந்தேன்னு சொன்னது. சிறுகதையில் எழுதுன்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு
ஏதோ ஒரு சின்ன கேட்சியாக ஒரு 3 வார்த்தையோ இல்லை ஏதோன்னு சொல்லி இது இந்த இடத்துல வர மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொன்னால் புதியவர்கள் கொஞ்சம் முயற்சிப்பாங்க. தொடர்ந்து சிறுகதை எழுதினவங்களுக்கு ஒரு கரு அப்படிங்கிறது இல்லை, அவங்க என்ன எழுதினாலும் வந்துடும். புதுசாக வரவங்களுக்கு ஒரு சின்னது கொடுத்தா இப்போ ஆர்விஎஸ் சொன்ன மாதிரி நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து தான் இந்த சிறுகதை வந்து போன தடவை நாங்கள் 2 பேர் தனியாக பண்ணோம். இந்த தடவை கேபிள் சங்கரும் யுடான்ஸினுடைய இன்னொரு உறுப்பினருமான ஜோசப் பால்ராஜ் அவர்களும் எங்களை தொடர்பு கொண்டு இந்த வருஷம் நாங்கள் சிறுகதை போட்டிக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் நடத்துங்க, பட் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம்னு சொல்லி எங்கிட்ட பேசினாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு என்னுடைய முதற்க நன்றிகள். அவைக்கு வந்து பத்ரி, நவீன், சிபிச்சந்தர் சார் தங்களுடைய பிஸியான ஷெட்யூலையும் நிறுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமைன்னா அவங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. கேபிள் எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், அந்த அன்றைக்கி அவங்க கூப்பிட்டு எல்லாம் பேசுவாங்க, ஃப்ரீயாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன்லாம் விட்டுட்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்த அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதேமாதிரி அவங்கள அழைச்சிட்டு வந்ததுக்கு கேபிளுக்கு ஸ்பெஷல் நன்றி. ஒரு வாரம் முன்னாடி ஐயா ராஜசுந்தரராஜனோட நாடோடி தடம் எடுத்து படித்தேன், சுத்தமாக அதில் மூழ்கிட்டேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நாளில் மட்டும் ஒரு 100 பேர்த்துல அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பேன். சொன்னதுக்கு உண்டான ஒரே காரணம் என்னென்னா அதனுடைய தமிழ். தயவு செஞ்சு நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிக்கிறது இனிமேல் எழுதணும் அப்படிங்கிற என்னை ஒரு உந்து சக்தியாக அந்த 10 நாளில் வச்சுருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வருவாருன்னு சொல்லி. ஏன்னா நான் போன வாரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாராவது பார்த்துருக்கீங்களா, சென்னையில் போனால் அவர் பார்க்க முடியுமாலாம் கேட்டேன். அவரே இந்த விழாவுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். அப்புறம் ரமேஷ் வைத்தியா, பதிவர்கள் எல்லாருக்குமே வந்து ரமேஷ் வைத்தியாங்கிற பேர் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம். எனக்கு அவர் வந்து ரமேஷ் வைத்தியாவா தெரியாது, சோமா வனதேவதா அப்படிங்கிற பேரில் வந்து விகடனில் கவிதைகள் எழுதுவார். நான் வந்து எனக்கு அது யாருன்னு தெரியாது. அந்த கவிதைகள்லாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச கவிதைகள்லாம், அப்போ கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடித்த கவிதைகள்னு ஒரு நோட்டு போட்டு அதெல்லாம் எடுத்து என்னோட ஹேண்ட் நான் எழுதி ஒரு 2 நோட்டு வச்சுருக்கேன். நாங்கள் அதில் 2-3 கவிதைகளோட வந்திருக்கு. அறிதல், அறிவித்தல், உயரங்களின் ரசிகன். அவர் உயரங்களின் ரசிகன் தொகுதியும் சந்திக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவாங்க, கட்டி தழுவாங்க, ஆற தழுவாங்க, அதெல்லாமே வர்ணிச்சுட்டு இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. இவை எதுவும் இல்லாமலும் ஒரு மனதை அறியாதா தன்னை போல் இன்னொன்று. அவ்வளோதான். இந்த 2 வரையும் வந்து எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு ஆளுமை அவர். எங்கள் எல்லாருக்குமே பிரச்சனைனா கூப்பிட்டு பேச. நான் சொன்னேன், நான் ஒரு 2 மாதமாக எதுவுமே எழுத பிடிக்கலண்ணா அப்படின்னு. வெரி குட், இப்போ தான் நீ வந்து எழுத போகிறேன்னு அர்த்தம். வேடியப்பன் அவர்கள் வந்து நான் டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து நான் தரேன், என்னோட ஸ்டால் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுபோக இந்த மாதிரி ஒரு விழா எப்போ நடத்தினாலும் சரி, அந்த விழாவில் நடத்தும் போது ஸ்பெஷலாக 10% டிஸ்கவுண்ட் தராரு. அந்த வேடியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினருக்கு எவ்வளோ முக்கியம்னு ஒரு குடும்பத்தினா எனக்கு நல்லாவே தெரியும். வெளியில் போனாலும் மேலங்களையும் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு விழாவுக்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை பற்றியும் இந்த சவால் கான்டெஸ்ட்டை பற்றி நான் எழுதும்போது என்னோட ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை வந்து ரீட்வீட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இது போய் சேர்ந்தது. சவால் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போச்சு. இதை ப்ரமோட் பண்ண ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் என்னுடைய பதிவாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கின என்னுடைய நண்பன் கார்த்திக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஒரே ஒருத்தருக்கு என்னால் நன்றியே சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து திருப்பூரில் உட்காந்துட்டு சவால் சிறுகதை போட்டின்னு ஒரு இதை போட்டுட்டு ஒரு போஸ்டர் போட்டு நான் உட்காந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி இதுக்குண்டான எல்லா வேலையும் சேர்ந்தது ஆதி தான். எப்படி பண்ணலாம், அந்த விதிமுறைகளை ஒன்று விடாமல் பண்ணதுன்னு சொல்லி நான் 2 வார்த்தையில் சொல்கிறேனே தவிர இங்கே வந்து புக்கு செலக்ட் பண்ணது, என்னென்ன புக்கு வாங்கலான்னு செலக்ட் பண்ணது, அதுக்குண்டான ஸ்பான்சர், இந்த நடுவராக இருந்த அனுஜன்யா அவர்கள் அப்படி தான் படித்து பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க. 3 பரிசு தான் நாங்கள் எங்களோட பிளான், 3000 தான் பிளான். ஆனால் கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு பக்கம் புக்கு வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களால நாங்கள் ஒரு ஃபார்மேட் போட்டிருந்தோம். இது மொழி நடக்கி இவ்வளவு, இதுக்கு கதைக்கு சரியாக பொருந்தி இருந்தால் 10 மார்க், அந்த மாதிரி போட்டிருந்தோம். அப்படி போடும்போது அப்துல்லா சொன்னார், ஒன்றுமே தவிர்க்க முடியல, என்னுடைய சார்பாக நான் 9 புக் தரேன்னு அவர் சொன்னார். டக்குன்னு வந்து அனுசரியா வந்துட்டு என்னுடைய சார்பாக நான் 10 ரூபா தரேன், நீங்கள் 9 பேருக்கு பரிசு. ஒரு நடுவர் வந்து இப்போ நான் நிறைய இதில் பார்க்குறோம், இவாலுவேட் பண்ணுறதா இருக்காங்க. இவங்க வந்துட்டு இல்லை இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும், இது அந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சது, இந்த ஒரு வரி பிடிச்சது, இதுக்காக நம்ம பரிசு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சார்பில் அவங்க கொடுத்தது. இதுக்கு பணம் கொடுத்த யுடான் சார்பாக 1 பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு கொடுத்த கேபிள் மற்றும் ஜோசப் பால்ராஜ்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இங்கே வந்து வாங்கி புக்கை வாங்கி இது பண்ணி எல்லாமே பண்ண முழு உழைப்பும் ஆதி தான். ஆதிக்கு என்னுடைய மனமார்ந்த சிறப்பான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் மேலே உள்ள ஒரு அபிமானத்தில் வந்து என்னோட எழுத்து